நம்முடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பு கூட இதுவரை உருவாகவில்லை. எனவே அதற்கான வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். இன்று மந்திரி சபை கூட்டம் நடந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்த உள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. பட்ஜெட் போடுவதற்கு முன்னால் இது அரசு பல்வேறு தரப்பையும் கலந்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளையும் உள்ளடக்கி பட்ஜெட்டிலே அதற்கான அறிவிப்புகளை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய இறுதி காலத்திலே ஒரு இடைக்கால பட்ஜெட் என்பது போடப்பட்டது. அந்த இடைக்கால பட்ஜெட்டை மேம்படுத்தி இவர்கள் முழுமையான பட்ஜெட்டை வெளியிட வேண்டும். பொதுவாக தவேக அரசு புதிதாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ள நிலையில் முழுமையான எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் உள்வாங்குவதற்கு இன்னும் சில காலம் பிடிக்கும். அதனால் பட்ஜெட் தயாரிப்பாக இருக்கட்டும், இல்லை என்றால் அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளாக இருக்கட்டும், பெருமளவுக்கு அதிகாரிகளுடைய ஆலோசனை, அதிகாரிகளுடைய தலையீட்டு அடிப்படையில் தான் அரசினுடைய தொடர் அறிவிப்புகள் வரும். அதுதான் யதார்த்தமும் கூட. கடந்த காலத்திலே அரசாங்கம் அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல் அடிப்படையிலே செயல்பட்டது. குறிப்பாக தொழிலாளர்கள் பிரச்சனை என்று வரும் பொழுது இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. ஆட்டோ தொழிலாளர்களுடைய மீட்டர் கட்டணமாக இருக்கட்டும், அதே போல் அங்கன்வாடி ஊழியர்களுடைய கோரிக்கை, மின்சார வாரிய ஊழியர்களுடைய கோரிக்கை, டாஸ்மாக் ஊழியர்களுடைய கோரிக்கை, நலவாரியங்களை முறைப்படுத்துவது என்பதெல்லாம் கடந்த காலத்திலே பல்வேறு குளறுபடிகள் இருந்தது. எனவே அந்த குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து மக்கள் விரும்பக்கூடிய அரசாக, தொழிலாளர்கள் விரும்பக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்றால் அனைத்து தரப்போடு கலந்து பேசணும். குறிப்பாக தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசி அவர்கள் பட்ஜெட்டை இறுதிப்படுத்துவது, இல்லாட்டி பட்ஜெட் உரையை தயாரிப்பது என்பது மேலும் உதவிகரமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுவோம்.